வாங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இலை நம்ம இலை செய்ய போறோம் கிரீன்ல. நல்ல கிரீன் எடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு இந்த சைடு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இட்லி செய்யலாம். இலைக்கு மேல இந்த மாதிரி ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இலையில மேல தோசை செய்யலாம். தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா? எனக்கு தோசை தான் பிடிக்கும். அதனாலதான் உங்களுக்கு எது எதாவது ஓகே. கொஞ்சம் ப்ரௌன் எடுத்துக்கிட்டு பண்ணி தோசை ரெடி. இப்போ நம்ம இந்த கிண்ணால சாம்பாரும் சட்னியும் இருக்கிற மாதிரி பண்ண போறோம். இப்போ நம்ம சின்னதா கடுகு மாதிரி இந்த சட்னியில வைக்கலாம். குட்டியா பண்ணிக்கோங்க ரவுண்டு. இதை வந்து இது மேல வைக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இதை இங்க வைக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒன்று செஞ்சுக்கலாம். இது வந்து இங்க இது மேல நம்ம இலை வைக்கணும். நம்ம
அவ்வளோ நம்ம சட்னி ரெடி. இப்போ நம்ம இங்கே வைக்கணும். இப்போ நம்ம சாம்பார் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி உள்ள வைங்க. இப்போ நம்ம இலை வைக்கலாம். அதே மாதிரி சின்னதா வைங்க. சட்னி கேச்ச மாதிரி அதே மாதிரி சின்னதா வைங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி.